இவரை நினைவிருக்கா? இவர்தான் அர்ஜுன். கடந்த 2019ஆம் ஆண்டு உலக டவுன் சிண்ட்ரம் தினத்தை முன்னிட்டு இவரையும் இவரின் பெற்றோரையும் வணக்கம் மலேசியா சந்தித்தது. சிறப்பு குழந்தைகளை வளர்ப்பதில் இருக்கும் சவால்கள், நாட்டில் அவர்களுக்கான வாய்ப்புகள் குறித்த பல விஷயங்களை இவரது பெற்றோர் நம்மிடம் பகிர்ந்து கொண்டாங்க. அப்போ அர்ஜுனுக்கு வயது 16. இப்போ 22 வயதாகும் அர்ஜுன் எப்படி வளர்ந்துட்டாரு தெரியுமா? அண்மையில தனது அக்காவோடு இணைந்து கோழிக்கறி சமைப்பது எப்படி என்ற இவரது சமையல் காணொளி வைரலாகி மக்களின் கவனத்தை பெற்றது. இதனிடையே இந்த தீபாவளி குதூகல சமயத்துல இவர்களை மீண்டும் சந்தித்தது வணக்கம் மலேசியா. அர்ஜுன் இப்ப ரீசனா பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாரு. மீண்டும் அவர் ஒரு குக்கிங் வீடியோ போட்டு அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன், எப்படி அதை ஆரம்பிச்சாரு அப்படின்ட்டு. அந்த ஐடியா கொடுத்தது அவங்க அக்கா. அவங்க அக்கா ஆல்ரெடி குக்கிங் வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் தம்பியை வச்சு குக்கிங் வீடியோ ஒன்று செய்யலாம்னு சொன்னாங்க. அன்னைக்கு அவங்க அக்கா, அண்ணன், தம்பி எல்லாரும் சேர்ந்து அவருக்கு கோச் பண்ணி வீடியோ எடுக்கும் போதையும் ப்ராம் பண்ணிக்கிட்டு என்ன சொல்லணும் எது சொல்லணும்னு. அப்ப அந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கைதி ஆளுங்க சொல்லுவாங்க பின்னால இருந்து இதை செய்ய அதை செய்யணும். நீங்க சொல்லுங்க, அந்த கடைசியில அந்த கோழிக்கறி எப்படி வந்துச்சு? அருமையா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. ஏன்னா இது என்னதான் இருந்தாலும் அக்கா தானே பேக்ல அந்த டேஸ்டிங் எல்லாம் அவங்க தான். சொன்னபடி செஞ்சாரு, எல்லா முறையும் ஃபாலோ பண்ணாரு, எப்படி செய்யணும் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நிறைய மத்த ஊடகத்திலயும் பாத்தீங்கன்னா அர்ஜுனோட வீடியோ எடுத்து போட்டு ஷேர் பண்ணி அந்த ஜாயை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். சோ அதை எப்படி அவர் ஃபீல் பண்றாரு? உங்கள்ட்ட ஏதாச்சும் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரா? ரொம்ப ரொம்ப ப்ரௌடா இருப்பாரு. அவருக்கு அந்த அந்த மாதிரி யாராவது விஷஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே வேலை செய்வார். நாங்க காட்டணும், எல்லா கமெண்ட்ஸும் படிச்சு காட்டணும். அதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், சோசியல் மீடியால பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்கன்னா அவங்கலாம் பாப்புலர் ஆனவங்கன்னு அவருக்கு தெரியும். ஸோ நானும் வந்துட்டேன் அப்படின்ட்டு. தீபாவளிக்கு என்னென்ன குக்கீஸ் பண்ணீங்க நீங்க? கார்ன்ஃபிளேக்ஸ் செஞ்சே இல்லையா? அப்புறம் சாக்லேட் சிப்ஸ் செஞ்சே இல்லையா? கார்ன்ஃபிளேக்ஸ் செஞ்சேன், சாக்லேட் சிப்ஸ் செஞ்சேன், சுஜி பிஸ்கெட் செஞ்சேன், அப்புறம் முறுக்கு கொஞ்சம் செஞ்சிருக்க போல இருக்கு. முறுக்கு சாப்பிட்டுருக்காரு அவரு. லிவிங் ஸ்கில்ஸ் இருக்கு அவருக்கு, அது நாங்க நிறைய கத்து கொடுத்துட்டோம். இப்ப அவருக்குன்னு நம்ம இந்த சின்ன சின்ன காஸ்ட் தான். ஏன்னா கவர்மெண்ட்ல கூட நமக்கு பெரிய பெரிய அளவுல எந்த ஒரு ஸ்கில் செட்ஸும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்மளா தான் அவங்களுக்கு என்னென்ன கத்துக் கொடுக்க முடியுமோ. ஆனா இருக்கு, ஷார்ட்ஸ் கோர்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அவருக்குன்னு அப்ளை பண்ணும் போது உடனே கிடைக்கும். அந்த 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 வாய்ப்புலாம் இருக்கு. என்னன்னா பெரிய அளவுல எந்த ஒரு ஸ்கில் செட்ஸ் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா நான் நிறைய போய் செக் பண்ணி பார்த்தேன், எல்லா இடத்துலயும் போய் பார்த்தேன். பட் இப்ப ஒரு குக்கிங் கோர்ஸோ, இப்ப அவர் இடையில காஃபி மேக்கிங் போனாரு. அதுக்கு முன்ன இந்த மாதிரி சின்ன 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 ஸ்கில் செட்ஸ் கத்துக்கலாம். அதுதான் அவரால் முடியும். அந்த முடிஞ்ச வரைக்கும் அவர் எல்லாத்தையும் கத்துக்கிறாரு. அவருக்கு அந்த அப்சார்ப்ஷன் சக்தி நிறைய. என்ன கொஞ்சம் ஷாய். அர்ஜுன், தீபாவளி வாழ்த்துக்கள் அர்ஜுன். வாழ்த்துக்கள். அர்ஜுனோட இந்த முன்னேற்றம் தங்களுக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் வரும் காலத்தில் தங்களின் உதவியின்றி இவர் எப்படி தனித்து இயங்குவார் என்பது பெற்றோர்களின் கவலை. அரசாங்கம் நிதி உதவி போன்ற உதவிகளை செய்தாலும் இக்குழந்தைகளும் தனித்து இயங்குவதற்கான நீண்ட கால திட்டங்களையும் எதிர்பார்க்கிறார்கள். இந்த வேளையில் இக்காணொலி சம்பந்தப்பட்ட தரப்புக்கு சென்றடையும் என வணக்கம் மலேசியா நம்புகிறது. 3
ஹாலிடேஸ் வருது. தீபாவளிக்கு மிக சந்தோஷமா உங்க குடும்பத்தோட இந்த வருஷம் மிக சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதே நேரத்தில் தோஸ் ஆர் டிராவலிங் லாங் டிஸ்டன்ஸ் பத்திரமா காடியை கொண்டு போங்க, அழகா திரும்பி வாங்க. உங்களோட குடும்பத்தோட இந்த வருஷம் நல்லா சந்தோஷமா இருக்கணும். இன்ப விஷயங்கள் எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம். இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்கள்.